ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10th ஸ்டூடெண்ட் ப்ரைவேட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிப்பீங்க. இப்போ ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். என்னன்னா இந்த 2 மந்த்ஸில் நம்ம எக்ஸாமுக்கு படித்து பாஸ் பண்ண முடியுமா? ஒரு 60 to 80 டேஸ் தான் இருக்குது. இந்த டைம் டியூரேஷனை நம்ம படித்து பாஸ் பண்ண முடியுமா? எப்படி படித்தா பாஸ் பண்ணலான்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கும். ஸோ நம்ம அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்ட் டைம் ஜாப் போயிட்டே படிப்பாங்க. சில பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. அவங்களும் வீட்டில் இருந்தே படிக்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் சில பேர் டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கவங்களும் இப்போ 12th எழுதலாம்ன்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 2.5 months இருக்குது. நீங்கள் டெய்லி மினிமம் 2 hours படித்தா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். அண்ட் சில பேர் ஒரு பெரிய கேப் இருக்கும். ஒரு 3 years 5 yearsக்கு அப்புறம் இப்போ புதுசாக எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ அவங்களுக்கு சிலபஸ் எல்லாமே மறந்துட்டுருக்கும். ஏன்னா முன்னாடி ஒரு 5 yearsக்கு முன்னாடி வேறு சிலபஸ் இருந்துச்சு. இப்போ புக்கே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஸோ அந்த நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் எப்படிலாம் படிக்கணும், எந்த புக்கில் படிக்கணும், கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் எங்கே கிடைக்குன்ற மாதிரி நிறைய டவுட்ஸும் நம்ம வாட்ஸ்அப்லேயும் சரி நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் கிடைக்குமா, மெட்டீரியல்ஸ் கிடைக்குமா, புக்ஸோட பிடிஎஃப் கிடைக்குமான்ற மாதிரி கேட்டுருந்தீங்க. ஸோ நான் அதை பற்றி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியலோ இல்லை புக்கோ உங்களுக்கு டேரெக்டாக நம்ம வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாக சென்ட் பண்ண முடியும். ஆனால் அப்படி சென்ட் பண்ணால் அதில் ஒரு யூஸுமே கிடையாது. ஏன்னா அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புக்கை கம்ப்ளீட்டாக படித்து முடிக்க முடியாது இந்த 2 மாதத்தில். அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் எந்தெந்த சாப்டர்ஸ் படித்தா நம்ம ஒரு 40 to 50 மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு படிக்கணுன்றதும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளால் டேரெக்டாக சொல்ல முடியாது. ஸ்கூல் டீச்சர்ஸே உங்கள் எல்லாருக்கும் கிளாஸஸ் எடுக்க போகிறாங்க. 10th 11th and 12th எல்லாருக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 3 yearsஸாக நம்ம இது மாதிரி ப்ரைவேட் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். எல்லாமே ஒரு வருஷத்துக்கு 2 பேட்ச் நடக்கும். இந்த மார்ச் ஏப்ரல் எக்ஸாமுக்கு இந்த ஜனவரியில் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட்டில் ஒரு எக்ஸாம் நடக்கும், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம். அதுக்கு ஜூன் ஜூலையில் கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த 2026 மார்ச் எக்ஸாமுக்கு ஜனவரியில் ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் அந்த ஜனவரி 10, 11 உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நிறைய பேர் இந்த கிளாஸஸ் பற்றி எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்டுருந்தாங்க. ஸோ நான் இந்த வீடியோ அதை பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆன்லைனில் கூகுள் மீட்டில் தான் கிளாஸ் இருக்கும். நீங்கள் எங்கேயும் டேரெக்டாக வர தேவை, இன்ஸ்டியூஷனும் கிடையாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஆன்லைன்லேயே உங்கள் மொபைலில் கூகுள் மீட் இருந்தாலே போதும். ஸோ நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு அதில் கிளாஸஸ் எடுப்பாங்க. இந்த கிளாஸஸ் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கிலீஷ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஏன்னா சில பேர் இங்கிலீஷ் மட்டும் ஜாயின் பண்ணுவாங்க, தமிழ் மட்டும் ஜாயின் பண்ணுவாங்க. அதுமாதிரி நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸும் எடுக்கிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக 10th இங்கிலீஷ்க்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு டைமிங்ஸ் மோஸ்ட்லி டைமிங் ஈவினிங் டைம்ஸில் தான். ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே தான் கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு வீக்கெண்ட் சாட்டர்டே ஆனால் மட்டும், சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு மேபி அன்றைக்கி லீவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் இல்லை மார்னிங் கிளாஸ் இருக்கும். மற்றபடி நார்மல் டைமிங்ஸில் ஒரு 4 to 5 o'clock மேலே தான் எல்லா கிளாஸஸும் இருக்கும். ஸோ நிறைய பேர் ஒர்க் போகிறவங்களும் இந்த கிளாஸஸ் ஈஸியாக ஈவினிங் டைமில் பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த ஈவினிங் டைமும் கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எடுக்க போகிறாங்க. ஸ்கூலில் ஒர்க் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் கிளாஸஸ் உங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த குரூப் கிளாஸஸ் இருக்குது. அண்ட் 1-to-1 கிளாஸஸ் இருக்குது. குரூப் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 to 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சப்ஜெக்ட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் டேரெக்டாக நீங்கள் டீச்சர்ஸ் கிட்டே கூகுள் மீட்டில் கேட்டுக்கலாம். அண்ட் இப்போ கிளாஸஸ் நடக்கும் போதே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்கலாம். இல்லை கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்ககிட்ட மெசேஜ் பண்ணியும் கேட்கலாம். ஸோ உங்கள் டவுட்ஸ் கிளியரிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கிளாஸஸ் எப்படி நடக்கும்னா, இப்போ உங்களுக்கு புக்கில் ஒரு 15 chapters இருக்குன்னா இந்த 15 chapterயும் இப்போ இந்த 2 monthsல கண்டிப்பாக எடுக்க முடியாது கிளாஸஸ். ஸோ டீச்சர்ஸ்க்கு அவங்களுக்கு தெரியும், ஒரு 15 chaptersல ஒரு 5 to 7, ஒரு 5 to 7 chapter, 5 to 7 லெசன் படித்தாலே நம்ம 40 marks எடுத்துட முடியுன்றது ஸ்கூல் டீச்சர்ஸ் தெரியும். ஸோ அவங்க எந்தெந்த லெசன்ஸ் உங்களுக்கு கிளாஸஸே எடுப்பாங்க. இதெல்லாம் படித்தா போதும்ன்றதை மட்டும் சொல்ல மாட்டாங்க, அதையும் சொல்லுவாங்க. உங்களுக்கு கிளாஸஸும் நீங்கள் எப்படி ஸ்கூலில் டீச் பண்ணுறாங்களோ அது மாதிரி டீச் பண்ணுவாங்க. ஆன்லைன்லேயே உங்களுக்கு கூகுள் மீட்டில் டீச் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ், அக்கௌண்ட்ஸ். இல்லை உங்களுக்கு கைடன்ஸ் தேவையில்லை, நீங்கள் வீட்டிலேயே படிச்சுக்க முடியும்னாலும் நீங்கள் வீட்டிலேயே படிச்சுக்கலாம். இந்த கைடன்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5 mark 6 markல தான் ஃபெயில் ஆவாங்க. இப்போ 35 எடுத்தால் பாஸ்னா ஒரு 30, 29 வரைக்கும் எடுப்பாங்க. ஆனால் ஒரு 5 marks டிஃப்ரென்ஸில் போய்டும். ஏன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா திருப்பியும் நம்ம இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த சான்சஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க லாஸ்ட் 3 yearsஸாக. நீங்கள் நம்ம சேனல்லேயே வீடியோஸ்லாம் போய் பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு முன்னாடிலாம் வீடியோஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குது, இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எப்படி, இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ கேட்கலாம்.
உங்களுக்கு கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் தான் நடக்கும்னு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு குரூப்பில் வந்து லிங்க் கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் வந்துடும், டைமிங்கும் வந்து உங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிவிடும். இப்போ இன்னைக்கு ஈவினிங் வந்து 6 o'clock கிளாஸ் அப்படின்னா உங்களுக்கு மார்னிங்கோ இல்லை முன்னாடி நாளோ வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடும் கிளாஸஸ் வந்து இந்த டைமில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைமிங் வந்து அலாட் பண்ணிக்கலாம். இல்லை 1-to-1 கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேர் வந்து ஷிஃப்ட் டைமிங் ஒர்க் போவாங்க. ஒரு நாள் நைட் ஷிஃப்ட் போவாங்க, இன்னொரு நாள் வந்து மார்னிங் ஷிஃப்ட் போவாங்க. அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டைமிங்கில் அவைலபிளாக இருக்கீங்களோ ஸோ அந்த டைமிங்கில் மட்டும் நம்ம டீச்சரை வச்சு 1-to-1 நீங்கள் மட்டும்தான் கிளாஸில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு டேரெக்டாக அவங்க டீச்சர் எடுக்கும்போது இன்னும் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கும்போது கிளாஸஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக எடுப்பாங்க. ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக கேட்டுக்கலாம். ஏன்னா அந்த ஆன்லைன் கிளாஸ் அந்த கூகுள் மீட்டில் நீங்கள் ஒருத்தர் இருப்பீங்க, டீச்சர் இருப்பாங்க, 2 பேர் மட்டும் தான் இருப்பீங்க. ஸோ எந்த டவுட்ஸ் வந்தாலும் அவங்ககிட்ட டேரெக்டாகவும் கேட்டுக்கலாம். இதுலேயும் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் குரூப் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இதில் 2த்துல எது இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து நம்மகிட்ட மெசேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கு என்னன்ற உங்களுக்கு ஃபீஸ் வந்து நான் உங்களுக்கு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். அண்ட் இதை தாண்டி வந்து நிறைய பேர் வந்து இந்த மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து அந்த ஆன்லைன் கிளாஸஸில் உங்களுக்கு டீச்சர்ஸே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டீச்சர்ஸ் வந்து டேரெக்டாக கைடன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட டேரெக்டாக கேட்டுக்கலாம். அண்ட் முக்கியமான லெசன்ஸ் தான் கவர் பண்ணுவாங்க. மொத்தமாக இப்போ 15 லெசன்ஸ் இருக்குன்னா 15 கவர் பண்ண முடியாது. அது பாசிபிள் இல்லை இந்த 2 months. அதனால் முக்கியமான லெசன்ஸை கவர் பண்ணி நீங்கள் இதெல்லாம் படித்தா போதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் படித்து நீங்கள் இது ஈஸியாக பாஸ் பண்ணலாம். நிறைய சப்ஜெக்ட்ஸில் வந்து 21 மார்க்ஸ் வரும். இப்போ ஹிஸ்ட்ரி, காமர்ஸ்லாம் வந்து ஒரு 21 மார்க்ஸ் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு அதை பற்றியும் சொல்லுவாங்க. 1 மார்க்ஸ்லாம் புக் பேக்கில் படித்தா போதுமா, இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா படிக்கணுமன்றதையும் வந்து உங்களுக்கு கிளாஸஸில் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நீங்கள் அதுக்கு டேரெக்டாக கால் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணியும் கேட்கலாம். அண்ட் முக்கியமாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க ஜாயின் பண்ணணும்னா கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்காவது தேவைப்படும் நினச்சிங்கன்னா, இப்போ வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படி படிக்கிறது தெரியல, அவங்களுக்கும் இது தேவைப்படும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் வந்து நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய இந்த ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸாம் அப்போ யூனிஃபார்ம் போடணுமா, இல்லை எங்கே எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே கொடுப்பாங்க, அது எல்லாத்தையும் வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க.